அது கர்மான்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது புரியவே இல்லை. ஏன் உதட்ட நான் கடிச்சிக்கிறதுல உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம்? ஆனா அது டிபிக்கலா எவ்வளவு படத்துல பண்ணவும் வச்சிட்டாங்க. எல்லாருமே அதான் பண்றாங்க. இப்ப நான் தான் டைரக்டர் நீ அந்த உதட்ட கடிச்சுக்கோங்கம்மா அப்படின்னுவாங்க. சரி சார், உனக்கே ட்ரையா இருக்கு. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இந்த பிராண்டடா பேக் மைக்கேல் காஸ், குச்சி புச்சி எல்லாம் நம்மகிட்ட கிடையாதுப்பா. இந்த பேக் வந்து ஆனா இது சேனல் கிடையாது. இது 1000 ரூபாய் சேனல் மாதிரி, இது ஒரு கிளானல். ஆமா, 1000 ரூபாய். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து நாப்கின். எப்பவுமே என் கூட இருக்கும். படம் ஒரு படம் கூட பார்க்க மாட்டேன். இதில் நான் பார்த்ததே கிடையாது. வேற எதுக்கு டேப்? எப்ப என்ன இவ்வளவு கேம் வச்சிருக்கீங்க? இதுல இருந்து ஆரம்பிச்சு இத்தனை கேம்ஸ். குக்கிங் மாஸ்டர், கேரம், குக்கிங் ஃபீவர், ஃப்ரூட் நிஞ்சா. இப்போ இது இந்த டைம்லலாம் எவ்வளவு மேக்கப்? இது ஃபர்ஸ்ட் டைம் நானே போட்ட மேக்கப் ஒரு கன்னட படத்துல. ஓகே ஓகே. புல்லட் பிரகாஷ்னு ஒரு இப்போ கூட நடுவில் ஒருத்தர் பேசினாரு. நான்லாம் வந்து உங்கள் படங்கள்லாம் பயங்கரமாக பார்த்துருக்குறேன்னாரு. அப்படி பயங்கரமாக பார்த்தீங்களாங்க? சரிங்கன்றது. அவர் குரல்லே தெரியுது அவர் ஒரு 60-70 வயசு இருக்கும். அவர் பேசி ரொம்ப போர் அடிக்குது அவர் பேசும்போது. ப்ராபப்ளி நான் காது கொடுத்து கேட்குறேன். எனக்கு அன்னைக்கு விதி வந்து நான் போய் அங்கே இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ அதனால நான் கேட்டேன். ப்ராபப்ளி அப்படி இருக்கும். லெட்ஸ் டேக் இட் தட் வே. வயசான காலத்தில் இருக்கு. அண்ட் எஸ், ஸோ ஷக்கிலா மேமோட வீட்டுக்கு வந்தாச்சு. சும்மா வீடெல்லாம் சுற்றி பார்த்தா மட்டும் போதுமா? அந்த ஒரு ஹேண்ட்பேக் சீக்ரெட்டுன்னு கலாட்டாவோட ஃபேமஸான ஷோ. ஸோ அதில் உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயும் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு ஒரு ஹேண்ட்பேக்கே கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு ரெட் கலர் பேக் யூஸ் பண்ணலாம் நல்லது அப்படின்னாங்கன்னு அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த பிராண்டடா பேக் மைக்கேல் காஸ், குச்சி புச்சிலாம் நம்மகிட்ட கிடையாதுப்பா. ஐ டோன்ட் பிலீவ் இன் பிராண்ட்ஸ். ஓகே. ஒன்று அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணணும். அது இல்லைன்னா பண்ணக்கூடாது. நம்ம வந்து உழைக்கிற வர்க்கம். வந்து இந்த பிராண்டு இதெல்லாம் இப்போ யார் வந்து பெரிய ஆளுங்களே வந்து அந்த ஃபர்ஸ்ட் காப்பி தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருக்குதுன்றதால ஒரிஜினல் நினைச்சுக்கிறோமா? அப்ப நாங்க தான் ஐயோ அப்ப 4000 ரூபாய் பேக் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி இல்ல 1500 அவ்வளவுதானா? இன்னும் பேங்காக்லாம் போனா 500 ரூபாய். அது அப்படியே இருக்கும் வித் சர்டிபிகேட். ஓகே சரி, இப்போதைக்கு இந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இந்த பேக்ல எனக்கு கண்டிப்பா பார்க்கலாமே. இந்த பேக் வந்து ஓகே. ஆனா இது சேனல் கிடையாது. இது 1000 ரூபாய் சேனல் மாதிரி, இது ஒரு கிளானல். ஆமா, 1000 ரூபாய். ஓகே. இதுல பெருசா ஒண்ணும் இருக்காது. ஒரு வாலெட் இருக்கு. இந்த வாலெட் வந்து ரொம்ப வருஷமா பார்த்தவே தெரியுது. ஆமா, லக்கி வாலெட் இது. சோ இதோட போட்டோ அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க. ஐயோ, ஸோ யூ ஸ்டில் யூஸ் கேஷ் தான் நீங்கள்? அந்த கூகுள் பே அந்த இதெல்லாம் இல்லை? கூகுள் பே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு ரோட்ல ஒரு ஏழைங்களுக்கு பார்த்தாலும் கொடுக்க முடியறது இல்லை. அதனால அந்த கூகுள் பே மேலே பெரிய டிரான்சாக்ஷன்னா அதில் பண்ணி விட்டுருவேன். தவிர எப்பவுமே கேஷ் தான். சூப்பர். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே. இது வந்து நாப்கின். இது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் எப்பவுமே நான் சொல்லுவேன். நான் ஒரே ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் ரொம்ப பெரிய அவஸ்தைப்பட்டேன். ஒரு ஐ திங்க் டு பேங்காக், நோ ஐ திங்க் டு சிங்கப்பூர். ஒரு 3 hours ஃப்ளைட்டில் வந்து அங்கே அது ஏன் தெரியல, ட்ரெயினில் கூட இப்போல்லாம் நாப்கின்ஸ் வச்சுருக்காங்க, ஃப்ளைட்டில் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி நினச்சேன் நம்மளை மாதிரி கஷ்டம் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் கேரி. எனக்கு டைமே இல்லைனா கூட ஐ கேரி திஸ், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். சூப்பர் சூப்பர், நைஸ். தீஸ் ஆர் மை கூலர்ஸ். நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அப்பா, அதுல இது என்ன ரொம்ப சின்னதா இருக்கு. இதான் இப்ப ஃபேஷன். ஓகே. அப்பலாம் போடுவீங்களா ஷூட்டிங்லாம் போகும்போது அப்படியே கூலர்ஸ் போட்டு ஜம்முன்னு இறங்குவீங்களோ கார்ல இருந்து? இப்போவும் அப்படிதான். இப்பயும் அப்படிதான். அந்த கிளாஸ் வெயில் அப்படி இருக்குது. நீங்க பாருங்க, இப்போ உண்மை சொல்ற மக்களே, இது போடலைன்னா என்னால் எதுவுமே படிக்க முடியல. இப்படி இருக்கும்போது அந்த கூலர்ஸ் நமக்கு தேவையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா வெயில் அவ்வளோ ஜாஸ்தி இருக்கிறதால என்னால் வந்து அது சும்மா அது ஒரு கிளச்சு, ஒரு பென்னு, ஏன்னா டியர் காட்
அப்பப்போ எழுதுவீங்க, லெட்டர் எழுதுவீங்களா? ஓகே. இன்னும் பெரிய ராட்சச சைஸ் டேப் ஒன்று இருக்கு பேக்லயே. ஆமா, டேபு, இதுல வந்து ஏர்பாட்ஸ், அப்புறமா எப்பவுமே எந்த லிப்ஸ்டிக் போட்டு கிளம்புறனோ, இது நான் நேத்து போட்டிருந்தது, போட்டு கிளம்புறனோ அது எப்பவுமே இதுல இருக்கும். சரி சரி சரி. ஒரே ஒரு டேப் எப்பவுமே என் கூட இருக்கும். ஆமா, படம் ஒரு படம் கூட பார்க்க மாட்டேன், இதில் நான் பார்த்ததே கிடையாது. வேற எதுக்கு டேப்? இதில் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க, கிட்டத்தட்ட எப்பன்னா இவ்வளோ கேம் வச்சிருக்கீங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சது இத்தனை கேம்ஸ். இது எல்லாமே அப்படியே குழந்தைங்க, லூடோ கிங், குக்கிங் மாஸ்டர், கேரம், குக்கிங் ஃபீவர், ஃப்ரூட் நிஞ்சா. இல்லை, ஃப்ரூட் நிஞ்சாலாம் வந்து இந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 4 years to 5 years, அவங்க விளையாடுறதுக்கு. என்னோட ஃபேவரட் கேம்ஸ்னா இது மாதிரி இந்த பிரெயினுக்கு அப்படியே வேலை கொடுக்குற மாதிரி கிராஸ்வேர்ட்ஸு, இப்படி தான் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி இப்படிதான், இந்த மாதிரி கேம்ஸ் தான் நான் விளையாடுறது. அண்ட் யூடியூப் கூட இதில் பார்க்க மாட்டேன். அப்படியா? ஆமாம், டிவி தானே அதெல்லாம்? இல்லை, என் ஃபோனில் தான். ஃபோனுக்கு மட்டும் வாய் இருந்தால் என்னை விட்டுடுன்னு அழுந்திருக்கும். ஸோ இவ்வளோதான் மேக்ஸிமம். மேக்கப் ஐட்டம்ஸ்ல எதுவுமே இல்லையா? மேக்கப்லாம் நம்ம ஒரு வாட்டி போட்டாருன்னா அந்த மேக்கப் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுப்பா. அந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான், லிப்ஸ்டிக் கண்ணில் கொஞ்சம். இது வரையிலன்னா இதை போய் நான் மைக்ரோ பிளேடிங் வேற பண்ணேன். அது வந்து 0 பெயின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, 100% பெயின் அது. அதை பண்ணிவிட்டு அதனால இப்போ அங்கே ஒரு மார்க் மாதிரி ஆயிட்டு இருக்குது. ஆமாம், அதுக்கு மேலே தெரியுது, ஒரு மார்க் தெரியுது. ஆமாம், அதை வந்து ஃபுல்லாக திருப்பி அதுக்கு நான் அப்படியே விட்டுருக்கலாம், இதை வேற போய் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கண்டிப்பாக ஃபில் பண்ணுவேன். மற்றபடி மேக்கப் பாக்ஸ் தான் இருக்குல்ல. பாக்ஸே இருக்கு. ஆமாம், இவங்க வராங்களோ இல்லையோ, இவங்க யார் கையிலையாவது இருப்பாங்க, இவங்க என் டச்சப் பேக் வந்து எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க. சரி, ஏதாச்சும் ஒரு நல்ல பொருள், இந்த ஒரு 3 பொருள் இருந்தால் போதும், எந்த கேர்ள் வேணா கேன் கெட் ரெடி இன் 5 minutes. ஸோ வாட்ஸ் தட் ப்ராடக்ட்ஸ்? இது எதுவுமே இல்லைனாலும் 5 minutesல ரெடி ஆகலாம். எப்படி? மேக்கப்பே போடாமல் இருங்களேன், அவ்வளோதான். நான் 99% நான் மேக்கப் அவாய்ட் பண்ணுவேன், போதும். ஷூட்டிங்க்கு மட்டும் எப்போல்லாம் வந்து 1 inch மேக்கப் போடுவேன். எங்கள் ரவி அண்ணெல்லாம் மேக்கப் பண்ணா என் கூட இருக்கும்போது அவ்வளோ மேக்கப். ஸோ எனக்கு ஸ்கின்க்கு ப்ரீதிங் டைமே இருக்காது. உண்மையிலே சொல்ல போனால் நான் ஒரு மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன், சன்ஸ்க்ரீன் போட்டதில்லை இது வரைக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே இருப்பேன். ட்ரையாக இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த சீசனுக்கு ட்ரையாக தான் இருக்கும். ஏசிலேயே 24 மணி நேரம் உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் அது அப்படியே ஆயில் ஆகும். ஓகே. ஸோ எஸ், திஸ் இஸ் மை பொட்டு கிட்டலாம் இருக்குது. அப்பா, நார்மலி நான் பொட்டு யூஸ் பண்ண மாட்டேன், ஷூட்டிங்ஸ்க்கு ஐ டூ யூஸ் இட். ஸோ இதுதான் என்னோட வேனிட்டி கேஸ். பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் என்ன பொருள் எதுன்னு கண்டுபிடித்துக்குள்ளே ஆயிடும் போலியா? எனக்கு தெரியும் இல்லை, அதனால். இது என்ன, இது பிங்க் கலராக இருக்குது, அதை எடுங்க பார்ப்போம். பெர்ஃப்யூமா? இல்லை, இது முகத்துக்கு அடிப்பாங்க, மேக்கப் ஃபிக்சர், டோனர். முடிச்சுட்டு ஃபைனலாக டச் பண்ணி அப்படியே ஸ்டே ஆகிடுமா? ஆமாம், அப்படிலாம் ஸ்டே எல்லாம் ஆகாது. எனக்கு ஷேடோஸ் எப்போது ப்ளூ கலர்ஸ் மாறினா அதுக்கு மட்டும் தான். இப்போ நீங்கள் சில டைமில் நம்ம கலாட்டாவில் கூட பார்த்துருக்கோம், நிறைய பேர் யோசிக்கிற தயங்குற நிறைய கலர்ஸ் நீங்கள் போடுவீங்க. க்ரீன் போட்டு பார்த்துருக்கோம், வயலட் போடுவீங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த கலர்லாம் இன்ஃபேக்ட் சில பேருக்குலாம் அந்த லிப்ஸ்டிக் செட்டோட வாங்குவாங்க, அதில் ஒரு 2-3 கலர் மட்டும் அப்படியே நின்றுடும், இந்த டார்க் ப்ரௌனாக இருக்கட்டும். பட் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்களா? இல்லை, அது ஆக்சுவலி அது ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ப்ளூ மஸ்காரா, ப்ளூ ஐலைனர்லாம் ஒரு ட்ரெண்ட் இருந்தது ஒரு டைம். நான் சொல்கிறது when I was 19, 97, early 2000 டைம்லலாம். இப்போ வந்து அது யாருமே போடாதது நான் போடணும்னு நினைப்பேன். சரி. அது என்னவோ எனக்கு தெரியாது, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் தான். இதில் மேக்ஸிமம் நானே அந்த ஒரு காம்பேக்ட் போடுவேன், இந்த ஒரு இது போடுவேன், கன்சீலர் ஒன்று போடுவேன், அது மேலே காம்பேக்ட் போட்டு கண்ணு வரைஞ்சிருவேன். ஓகே, கண்ணு வரைஞ்சி அதான் ஐ மேக்கப் பண்ணிடுவேன். சரி, இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கூட சேர்த்து சில ஃபோட்டோஸ் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம், காட்டுங்க. இப்போ இந்த டைம்லலாம் எவ்வளோ மேக்கப்பு? இது ஃபர்ஸ்ட் டைம் நானே போட்ட மேக்கப், ஒரு கன்னட படத்தில். ஓகே. புல்லட் பிரகாஷ்னு ஒருத்தர் நடிகர், அவரும் நானும் ஒரு இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட்டுக்கிட்டேன், செல்ஃப் மேக்கப். ஓகே.
புல்லட் பிரகாஷா? செத்துட்டாரு அப்பா. ஓகே. அக்கா இது ரொம்ப ஃபேமஸ்ல, தூள் படத்தோட இந்த கெட்டப்ல தான் இருக்கீங்க. நீங்க இந்த மல்லு கெட்டப்ல அந்த கேரளா சாரி கட்டி நிறைய இடத்துல உங்களை பார்த்துருக்கோம். ஆமா, இப்போ கூட எல்லா படத்துலயும் இந்த ஒரு சீனுக்காவது இந்த ட்ரெஸ்ல வாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த கிரேஸ் அப்படிதான். ஐயோ, எனக்கே பிடிக்காது இது. அது பின்னாடி அந்த கதகளி மியூசிக் ஒன்று போட்டுருவாங்க வர நீங்க வரும்போது டன். இதுல ஏன் குங்குமம் எல்லாம் வச்சிருக்காங்க? இவரு யார் தெரியுமா? அங்கவை சங்கவைன்னு ஆர்டிஸ்ட் இருந்தாங்கல்ல, அவங்க அப்பா. ஓ அப்படியா? ஆனா அவரோட ஏன் இருக்கிறேன்னு தெரியல. ஏதோ ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சறீங்க. யார் அந்த குழந்தை? இது வந்து என் தம்பி பையன். இன்னைக்கு விவேகானந்தா காலேஜ்ல 3rd இயர் முடிக்க போறார். சரி, இப்போ நீங்க இந்த குழந்தையா இருக்கட்டும், வீட்டுல வர குழந்தையா இருக்கட்டும், எல்லா குழந்தைங்க கிட்ட அவ்வளோ பாசமா இருக்கீங்கல்ல, கல்யாணம் அதெல்லாம் சரி, எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருந்தா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்? ஐயோ, எனக்கு இப்ப கூட ஆசை இருக்கு. இப்போ கூட எனக்கு ஒரு மெசேஜ் ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க, கேரளால ஒரு பெண் குழந்தை 3 மாசம் குழந்தைய தத்து கொடுக்குறாரு. ஆசையா தான் இருக்கு. எனக்கு இந்த ஃபேமிலியிலேருந்து கமிட் ஆகி ஒவ்வொருத்தரையா செட்டில் பண்ணி நானே ஓஞ்சிட்டேன். இனி ஒரு புது கமிட்மெண்ட் தேவை. நம்மளால முடியுமா? நமக்கு இப்போ என்ன வயசாகுது? ஒரு 3 மாசம். என்னதான் உங்க வயசு சொல்லுங்களேன். நான் 77 born. ஐ திங்க் ஐ அம் 47 or 48. எனக்கு கரெக்டா. சில பேர்ல உங்களுக்கு 60-65 வயசுலாம் சொல்றாங்க ஷக்கிலா அம்மா. ஏன்னா அம்மா அந்த ஆயிட்டாங்க, நீங்க ஆயெல்லாம் சொல்றீங்கல்ல, அதனால எல்லாம் உங்களுக்கு 60-65 ஆயிட்டு இருக்கும் அப்படிலாம் பேசுறாங்களே. இல்லை, அது என்னன்னா, நான் 15 வயசுல இண்டஸ்ட்ரிக்கு வந்ததால நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு ஒரு தாட். அது இல்லாம தலைவர் எம்ஜிஆர் படத்துல பேபி ஷக்கீலான்னு ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த ஷக்கீலா தான் நானுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. நானும் அது இல்லைன்னு இப்போ நான் ஆமாங்க நான் தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு எப்பாச்சும் பாக்குறீங்க டிவி பார்க்கும்போது அம்மா 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 நீங்க ஆட்டின ஒருத்தர் நிறைய பேர் உண்மையிலே இப்போ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க அவ்வளோ ஷாக் ஆவாங்க, உண்மையிலே அது ஷக்கிலாவான்னு. ஏன்னா அதில் அவ்வளோ ஒல்லியா இருப்பீங்க, அவ்வளோ டாலா இருப்பீங்க, டோட்டலா யாரோ மாதிரி இருப்பீங்க. இப்போ கூட டாலா தான் இருக்கேன். எந்த வயசுமா அப்போ உங்களுக்கு அந்த படம் நடிக்கும் போதெல்லாம்? அது என்னோட 2வது படம். அப்போ அரௌண்ட் ஒரு 16ல சில்க் படம், 16.5. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு 16 வயசுல கவுண்டமணிக்கு ஜோடி? எனக்கு பிடிக்கவே இல்லைங்க முதல்ல. ஏன்? நம்ம அப்படிலாம் நினைக்க மாட்டோம்ல. நம்ம இப்போ நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது சிலுக்கோட சிஸ்டரு அப்படி நினச்சேன். 2வது படத்துலேயே இவருக்கு ஜோடி எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் காலத்தின் கோலம் கட்டாயம் ஜம்பளக்கடி பம்பாவோட பொண்ணு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. சரி நடிச்சு. அப்பவே என் தங்கச்சி வந்து அவரோட நடிக்க மாட்டேன்ட்டான். அதுலயே என் தங்கச்சி இருக்கால. ஆமா ஆமா, 2 பேரும் நீங்க அக்கா தங்கச்சி 2 பேர். செந்தில் அவருக்கு ஜோடியா வரும் தங்கச்சி. அதுவே அவன் நடிக்க மாட்டேன்ட்டா. அவருக்கு ஜோடியா நடிக்க மாட்டேன். அவளுக்கு செந்தில் அண்ணன் ஓகே. அப்புறம் இவர்கிட்ட சரி இப்போ பண்ணி தானே அவனு வீட்டு சிச்சுவேஷன். என்ன சொன்ன அப்போ கவுண்டமணி சார் பயங்கரமா கிண்டல் பண்ணுவார் அந்த மாதிரியா? அவரே இன்னைக்கு சத்யராஜ் சார் எவ்வளோ இன்டர்வியூஸ்லாம் சொல்றாரு அவர் பண்ணதெல்லாம், இதெல்லாம் நாங்க பார்த்தது கூட கிடையாது. நான் எங்களுக்கு ரொம்ப சீனியர் இல்லையா, அப்போ உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டோட பக்கத்துல போவே பயமா இருக்கும். ஐயோ யூரா அப்படின்னு பக்கத்துல. ஏன்னா 2 வாட்டிக்கு மேல ஒரு ஃப்ரெஷர். நான் அதெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு நான் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட டென்ஷனே ஆகல. வரலையா, என்னை பார்த்தா பயமா இருக்கா சார், க்ளோஸ் வச்சிருங்க சார், பயப்படுறாப்புல இப்படி சொல்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ வாங்கி கட்டிங்கிறேன். பயங்கரமா டென்ஷன் ஆச்சு. சிரிப்பு வந்துருமா அவர் திட்டிடுவாரா? என்ன திட்ட திருப்பி திட்டுருவேன். என் பிரச்சனை என்ன தெரியுமா, நான் ஸ்கூல்லேருந்து ஃபெயில் ஆகி டைரெக்டாக வந்திருக்கேன். நான் வந்து ட்ரெயின் ஆகி வரல சினிமாக்காக. ஸோ எனக்கு வந்து நீ திட்ட நான் திருப்பி திட்டுவேன். திட்டிருக்கீங்களா அந்த மாதிரி யாரையாச்சும்? ரொம்ப நிறைய பேரை திட்டிருக்கேன். முதல்ல அவங்க என்ன திட்டுவாங்க, அதனால நான் திட்டிருக்கேன். சண்டை போட்டுலாம் வெளியே வந்திருக்கீங்களா? அப்படியே பிளே கேர்ள்ஸே அப்படி வெளில வந்திருக்கிறல்ல. சிலுக்கு என்ன அடிச்சிருவாங்க ஒரு ஷார்ட்ல, அடிக்கணும் ஆனா வேணே அரைஞ்சிட்டாங்க. நான் 3 நாள் தான் ஷூட்டிங் போக மாட்டேன். அப்புறம் அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்பா கிட்ட கெஞ்சி பாதி படம் முடிஞ்சிருச்சுங்க, அந்த பொண்ணு புரிய வைங்க அப்படிலாம் சொன்னாங்க. மற்றபடி சண்டைனா எனக்கு பெருசாக டைரக்டரோட தான் வரும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சது தான் பண்ண முடியும். நீங்கள் சும்மா அதை பண்ணுங்க, எம்ஜிஆர் மாதிரி நடிங்க, சிவாஜி, அது அவங்கள தாங்க நடிக்கணும். எனக்கு என்ன வருதோ அதான் நடிக்கணும். சரி, எனக்கு தெரிஞ்சு உங்களோட பயங்கர ஃபேமஸான மேனரிசம் இந்த நீங்கள் அந்த உதட கடிக்கிற அந்த மேனரிசம் நிறைய படத்தில் பண்ணுவாங்க. அது எப்படி இருந்ததுன்னா டிப்பிக்கலாக சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கிளாமரஸ் ஹீரோயின்
கொஞ்சம் டெம்ப் பண்ற மாதிரியான சீன்ஸ்னா ஸோ அது கர்மாந்திர மாதிரி இருக்கும். எனக்கு அது புரியவே இல்லை. ஏன் உதட்ட நான் கடிச்சிக்கிறதுல உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம்? ஆனா அது டிபிக்கலா எவ்வளவு படத்துல பண்ணவும் வச்சிட்டாங்க. என்னன்னு எல்லாருமே அதான் பண்றாங்க. எனக்கு என்னன்னா என் லிப்ஸ்டிக் போயிடும். ஏன் இன்னைக்காவது வந்து இது ஒட்டுறது 6 மணி நேரம் இருக்கிற லிப்ஸ்டிக் இது ஆமா ஓகே இது கூட வந்துடும். ஆமா நான் இப்போ சாப்பிட்டேன்ல அதனால இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 hours 7 hours அப்படியே லாங் ஸ்டே இருக்கும். ஓகே இதுல பண்ணலாம். அப்பெல்லாம் 15 ரூபாய் 30 ரூபா லிப்ஸ்டிக்ல இப்படி போட்டோன்னே அது பாட்டுக்கு ஒழுவும். அதை வேற நம்ம அப்படி பண்ணோன்னே போயிடுச்சு. அடுத்தது வன்மோருமா திருப்பி லிப்ஸ்டிக் போடு. ஸோ அதெல்லாம் அவ்வளோதான். சும்மா அந்த லிப்பை இது பண்ணணுமா? அது என்னன்னு சொல்லுவாங்க உங்களை? இப்போ நான் தான் டைரக்ட் நீ அந்த உதட்டை கடிச்சுக்கோங்கம்மா அப்படின்னுவாங்க. சரி சார் இப்போ உனக்கே ட்ரையா இருக்கு, நீ பண்ணாலும் அது கூட நல்லா தான் இருக்கு. உன்னை பார்த்து பெண்கள் கூட மயங்கலாம். ஐயோ வேண்டாம் நான் கேட்குறேன். உங்களுக்கு உதற கடிக்கிறது இதுதான் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமா அவ்வளோதான். ஓகே சரி. உங்களுக்கு ரொம்ப டயர்டான ஒரு லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நானே எவ்வளோ வருஷமா பண்ணிட்டேன், எனக்கு கடைசி வரைக்கும் அதை தான் பண்ண வச்சாங்கன்னா என்ன ஒரு விஷயம்? என்ன ஒரு விஷயம்? நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று வந்து இந்த கேரளா சாரி, எல்லா படத்துக்கும் உங்களுக்கு அந்த கேரளா சாரி கொடுக்குறது. அதே போல் அந்த கதகளி பீட், உங்களை பார்த்தோன்னே அந்த கதகளி பீட்டை ஒன்று பின்னாடி போட்டுருவாங்க. ஸோ இட் ஆப்வியஸ்லி ஷோஸ் ஷீ இஸ் அன் கிளாமர் ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா. இந்த மாதிரியான ஒரு டிப்பிக்கல் நீங்கள் என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எல்லா படத்துலையும் பண்ணியாச்சு. எல்லா டேரக்டர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணுற டேரக்டர் கூட சொல்லிட்டு இருக்கேன், சார் அந்த கேரளா சாரி வேணாம் சார், ஏன்னா அதை கட்ட முடியல சார், அவ்வளோ பெருசு. ஒரு வாட்டி வந்து நம்மளே குண்டா இருக்கிறோம், இன்னும் அதை போட்டால் இங்கே வருது தொப்பையும் பம்ஸும், வேண்டாம் சார் அப்படின்னாலும் கேட்கறது இல்லை. முடி வேற கொட்டி போய் இதுவே எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கிறேன், இதில் ஒரு 10 முழம் பூ வைக்க சொல்கிறீங்க, எங்கேன்னு தாங்கும்? பூவோடு 250 முடி வெளில வந்துடுது. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேதனையான விஷயங்கள். அதுக்கப்புறமா இன்னும் வந்து அந்த கிளாமர் டாலு, இந்த முந்தான அப்படி விழும், அப்புறம் நான் எடுத்து போட்டுக்கணும். ஒரு காமெடிக்கே நான் அதான் பண்ணணும். அது அது சரி, நம்ம ஜனங்க கூட மாறிட்டாங்க பாவம். டைரக்டர்ஸுக்கு வந்து நான் அப்படி தேவைப்படுறேன் பொண்ணு. நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக ஒரு தனியாக வந்து நீங்கள் ஒரு வீடியோ ஷூட்டிங் ஒன்று பண்ணிக்கோங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க, படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க. சொல்லியிருக்கீங்களா அது மாதிரிலாம்? எல்லா டைரக்டர்ட்டும் சொல்லுவாங்க, எல்லா டைரக்டர்ட்டையும் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. வேர் இஸ் யுவர் வார்ட்ரோப்? வார்ட்ரோப் தான் நீ உள்ள ஓபன் பண்ணி பார்க்கலையோ? அந்த பீரோ அவ்வளோதான், அந்த துணியா அவ்வளோதானா மொத்தமே? நீங்கள் பயங்கரமா இவ்வளோ வருஷம் இருக்கீங்க, பயங்கரமான கலெக்ஷன்லாம், சாரிக்கு ஒன்று ட்ரெஸ்ஸுக்கு ஒன்று. ஒரே ஒரு சாரி கூட கிடையாது என்கிட்ட. ஒரு பீரோ ஃபுல்லாக போடாத ட்ரெஸ் இருக்கும், ஒரு பீரோ ஃபுல்லாக போட்ட ட்ரெஸ் இருக்கும், இன்னொரு பீரோ ஃபுல்லாக அது எனக்கு வேண்டாம், நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், இல்லை ஒன்ஸ் 2வது வாட்டி போட்டுட்டேன் அப்படின்னா அது அங்கே 3வது பீரோ போயிடும். அது வந்து எனிபடி கம் அண்ட் டேக் இட். ரைட் ஓகே. என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஒரு வாட்டி இப்போ நம்ம கலாட்டாலேயே நான் ஒரு வாட்டி போட்டது திருப்பி போட்டு உட்காந்து கரெக்டாக எதை நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த லேடிஸ், இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் அங்கே போட்டுனீங்கல்ல அப்படின்ட்டுருவாங்க. சரி ஓகே. சரி இப்போ நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, வெளியிலலாம் போகிறீங்கல்ல, ஒரு காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஷக்கிலா அவங்க பேரை கேட்டவுடனே ஓகே ஷீ இஸ் அன் கிளாமர் ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு சாஃப்ட் பான் மூவிஸ்லாம் நடிச்சிருக்கேன், இப்படி பி கிரேட் மூவி, இதே மாதிரி தாட்ஸ் தான். அது நீங்கள் பண்ண படங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஏர்போர்ட் போகிறீங்க, பீப்புள் உங்களை என்ன மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க? ஷக்கிலா அம்மா தான். ஷக்கிலா அம்மா, அது குக் வித் கோமாளி ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டுச்சுல. ஆமாம், மறக்க முடியாத சேஞ்ச். ஷக்கிமா தான். அது மாதிரி எவ்வளோ வயசானவங்களும் ஷக்கிமா தான். சரி, இப்போ அந்த டைம்ல உங்களை ஒரு மாதிரி கிளாமராக ரசிச்சிருப்பாங்களா? அவங்களாம் இப்போ எப்படி பார்க்குறாங்க? அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. இப்பயுமா? கண்டிப்பா அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ கூட நடுவில் ஒருத்தர் பேசினாரு, நான்லாம் வந்து உங்க படங்கள்லாம் பயங்கரமா பார்த்துருக்குறேன்னாரு. அப்படி பயங்கரமா பார்த்தீங்களாங்க? சரிங்கன்றது அவர் குரல்லே தெரியுது, அவர் ஒரு 60-70 வயசு இருக்கும்னு. அப்புறம் ஒருத்தர் வந்து, ஏங்க நான் சின்ன வயசுல வந்து உங்க படம் நிறைய பார்த்துருக்கீங்க, அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன வயசு இருக்கு? நான் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு 18 வயசு தான். அப்போ அவர் காலேஜ் படிக்கிறாரு, நான் காலேஜ் படிக்கிற வயசே வரல எனக்கு, ஆனா வந்து நான் சின்ன வயசுல நிறைய படம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்குறவங்க அப்படிதான். சரி, மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏர்லி 2000 உங்களை படங்களுக்கு அப்ரோச் பண்றவங்க மேபி வேற ஒரு தப்பான நோக்கத்தோட அப்ரோச் பண்ணிருக்கலாம். வாட் இஃப் நான் கேள்விப்பட்டேன், நீங்க ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஹி இஸ் அபவுட் ஒரு 70+ ஓல்டு, அவர் உங்ககிட்ட ஒரு மாதிரி தப்பான வகையில் அப்ரோச் பண்ணார், லைக் வித் த வே ஹி டெக்ஸ்டட்,
அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்டா உனக்கு இவ்வளோ 80 வயசு ஆச்சு, பட் ஸ்டில் ஹீஸ் ரெடி டு அப்ரோச், ரொம்ப ஓப்பனாகவே அப்ரோச் பண்ணாரு நீங்க ஒருத்தங்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நம்ம டீம்ல தான் சொல்லியிருக்கோம். ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவரோட வயசு நீங்க நினைப்பீங்களா? இட்ஸ் லைக் எனக்கு அப்ப இப்பயே நம்மள சொல்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு பாரு அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல இல்ல, எனக்கு அப்போ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. ஐ திங்க் he wants a companion, maybe just to talk to or just to share things with. But I know him, he is already married, he is with his So wife. what? I don't understand. மேரேஜ்க்கும் ஒரு கம்பேனியன் வேணும்ன்றதுக்கும் அது ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ். நீங்க என்ன பதில் சொன்னீங்க அவர் சொன்னதுக்கு? நான் அதுக்கப்புறம் ரிப்ளையே பண்ணல, ஒரு ஃபோனே நான் பிளாக் பண்ணிட்டேன். ஒரு நல்ல விதமா ஸ்டார்ட் பண்ணி வேற எதுவுமே இல்லை, கம் டு ஆஃபீஸ், லெட்ஸ் chat for a while. See, அது அப்படியே கூட இருந்திருக்கலாம், பட் ஐ டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. ப்ராபப்ளி அவருக்கு என்கிட்ட பேசலாம், ஏன்னா அவர் பேசி பேசி ரொம்ப போர் அடிக்குது அவர் பேசும்போது. ப்ராபப்ளி நான் காது கொடுத்து கேட்குறேன், எனக்கு அன்னைக்கு விதி வந்து நான் போய் அங்கே இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ அதனால நான் கேட்டேன், ப்ராபப்ளி அப்படி இருக்கலாம். லெட்ஸ் டேக் இட் தட் வே. வயசான காலத்தில் எதுக்கு மற்றவங்கள மாதிரி என்ன இவர் கூப்பிட்டாருன்னு அவரை பெரிய ஆளாக்க வேண்டாம். ஓகே. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.